உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. மகா எந்திரி. அட போக்கா வேலை பழப்பில்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே விட. ஏய் இன்னைக்கு பொங்கல் ரீ. இன்னைக்கு பொங்கலா? அப்ப கூடவே கொஞ்சம் சாம்பாரும் சட்னி சேர்த்து வச்சிரேன், அப்பதான் வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏ லூசு, அந்த பொங்கல் இல்ல, இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல். எந்திரி. ஏக்கா இப்படி தொல்ல பண்ற? ஒரு நல்ல நாள் பொழுது வந்துடக்கூடாது. வீட்டையே கொசு மருந்து அடிச்சு விட்ட மாதிரி புகை மூட்டமா ஆக்கி வச்சிருக்க. எது கொசு மருந்தா? அடியே, சாமிக்கு சாம்பிராணி புகை போடுறது உனக்கு கொசு மருந்து மாதிரி இருக்கேன்னா ஒழுங்கா எந்திரிச்சு சொல்லிட்டேன். அட போக்கா, நீ போடுற சாம்பிராணி புகையெல்லாம் இந்நேரம் சாமியே டாட்டா கட்டிட்டு ஓடி இருக்கும். இங்க பாரு, கடுப்பு கிளப்பாம எந்திரிச்சிரு. அத்தை வந்தாங்கன்னா எனக்கு மேல திட்டுவாங்க பாத்துக்கோ. ஓ அத்தைக்கு நீ வேணா பயந்துட்டு, நான் என்னத்துக்கு பயப்படணும்? நானா வெட்டு பண்ண துண்டுறதுல நல்ல நறுக்குன்னு பேசி விட்டுருவேன். யாரு நீ தானே? 2 வார்த்தை சேர்ந்து பேசிட்டா போதும், உடனே கண்ணுல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கொட்டிரும். சரி சரி உடுக்கா, அதெல்லாம் நம்ம கம்பெனி சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரி சீக்கிரம் போய் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துரு. அப்புறம் இந்த 1/2 அடி கூந்தல காய வைக்கிறேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் பண்ணுவேன். சூரியன் வரதுக்குள்ள பொங்கல் வைக்கணும், சீக்கிரம் போயிட்டு வா. ஏம்மா தாய் போற இரு. பொங்கல் வந்ததுன்னா வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்றங்கிற வேலை, இந்த பொருள் அங்க எடுத்து வைக்கிறதும் அங்க பொருள் இங்க எடுத்து வைக்கிறதும் இதுவே உனக்கு பழப்பா போச்சு. இது பார்த்தாத குறைக்கு நேற்று நைட்டு ஃபுல்லா விடிய விடிய கோலம் போடுறங்கிற பேர்ல இதை முழிக்க வச்சேன். இப்போ விடிய காலையில எழுப்பி விட்டு புகையை போட்டு விட்டுருக்கேன். அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் என்ன பஞ்சாயத்து காலையிலேயே? அடா அதை ஏன் மாமா கேக்குறீங்க? காலையில இருந்து இவ்வளவு எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்திக்காம படுத்தே கிடக்குறான். வாசல்ல பொங்கல் வேற வைக்கணும், அத்தைக்கு தெரிஞ்சா என்னதான் சத்தம் போடுவாங்க. ஏய் விடுடி, சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணுன்னு நீங்களும் ஆதியும் கொடுக்குற செல்லனா இவ இந்த ஆட்டம் ஆடுறா. அத்தைக்கு தெரிஞ்சு என்னதானே சத்தம் போடுவாங்க. போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க. மகா எந்திரா. அட போறா இருங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாத்தியாடி, இதுக்குதான் குழந்தையா வேணுங்கிறது. 4 மணில இருந்து எந்திரிச்சு சுத்தி சுத்தி வர ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? பாத்தியா, முதல் ஆளு அவதான் எனக்கு சொல்றா. அப்படி சொல்லுங்க அத்தா. அத்தா இந்த கலாபத் காதல வர மாதிரி நானும் அந்த மாதிரி ஒரு குழந்தையா வரதா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பாத்தீங்களாங்க, இவளுக்கு மூளை எந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னா இவளை போய் சின்ன பிள்ளைங்கிறீங்க பாருங்க. அத்தா அவ கிடக்குறா, நீங்க சொல்லுங்க. அவ சொல்றது சரியாதான் இருக்குது. வர வர நீ படத்தை பார்த்து ரொம்ப தான் கெட்டு போற. குழந்தையாங்கிற உறவு குழந்தை மாதிரி. எங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லைங்கிற குறையே தெரியாம இருக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம். இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமே பேசக்கூடாது, சரியா? அத்தா சும்மா விளையாட்டுக்கு பேசினாத்தா, சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா? நீ விளையாட்டு தான் பேசுறேன்னு தெரியும், ஆனா விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதங்கிற. சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? கீழே வாங்க. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடி இந்த புடவையில் நிக்கிற? ஏங்கம்மா இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு இது போதும். அடியே, இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. வேற எடுத்து கட்டு. அப்புறம் கழுத்துல வர ஒரு செயினையும் காணோம், அதையும் எடுத்து போடு. அப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா அழகா இருப்பேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் என்ன அழகி பிடிக்க போறேன்? வாசல்ல தானே பொங்க வைக்க போறோம், பேசாம வாங்க. நம்ம வீட்டு வாசல்ல பொங்கல் வச்சாலும் இன்னைக்கு போட்டோலாம் எடுப்போம். ஒரு நல்ல நாள் பொழுதுமா என் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்க வேண்டாம்? அதான் சொல்றேன், வேற புடவை எடுத்து கட்டு. சரி சரி, பொங்கல் வைக்கிறதுக்கு பானை குச்சி அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாத்துறேன். சரி வா போலாம். அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா நான் எப்படிதான் கோலம் போடுறது? நான் பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ நின்று பார்த்துட்டே இருக்கறனால எனக்கு கோலம் போடவே வர மாட்டேங்குது. நான் வேணா அப்படி திரும்பி நினைக்கவா? அர்ஜுன் நீ உள்ள போயேன், இப்படி பார்த்துட்டே இருக்காம உள்ள போயேன். முடியாது. ஏன் இப்படி பண்ற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாட்டுக்கு சும்மா தானே நிக்கிறேன். நீ ஒன்னும் சும்மா இல்ல, என்ன சைட் அடிச்சிட்டு இருக்க. உள்ள போ அர்ஜுன். முடியாது. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? மேடம், நான் உங்களை ஏதாவது பண்ணனா? எனக்கு பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கீங்க. சரி கொஞ்ச நேரம் நின்று சைட் அடிச்சுட்டு போலாமேன்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்றீங்க. நான் பிகுலாம் பண்ணல, நான் நார்மலா தான் இருக்கேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நார்மலா இருக்கிறது. சரி, எத்தனை புள்ளி கோலம் போட போறீங்க? பானை கோலமா இல்ல யானை கோலமா கரும்பு கோலமா? அதெல்லாம் இல்ல, சும்மா பூவை வச்சு கோலம் போடலான்னு பாக்குறேன். அடடா, பூவே பூ கோலம் போடுகிறதே ஆச்சரியக்குறி. என்ன ஒரு கவிதை! ஏய் குடுத்தி, நீ எப்ப வந்த? ஒரு பூவை பூக்கோலம் போடுகிறது ஆச்சரியக்குறினா மொக்க கவிதை சொன்னீங்கல, அப்பவே வந்துட்டேன். என்னது இது மொக்கையா? அத நான் சொல்லிதான் தெரியணுமாக்கும். அப்புறம் காவியா, கோலம் போட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்தவங்களே வந்துட மாட்டிருக்குது. ஏய் நீ வேற ஏண்டி ஓட்டுற? எனக்கே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. உங்களை என்ன கோலப்பொடியில கலந்துக்க விட்டுருக்கோம், வாசல்ல போடுற கோலம் தானே, என்கிட்டயாவது போடுங்க. இப்படி 2 பேரும் நின்று பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி போடுறது? ஓ வெக்கமா? மேம்
இப்போ இங்க வைக்கப்பட்டீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிக்க முடியாது. என் அத்தா இந்த இடத்த விட்டு சுத்தமா நகர மாட்டாரு. மனசுக்குள்ள இந்நேரம் ராசாத்தி நீயும் தான் கோலம் போடதா புள்ளிமான் புள்ளிகளை வாங்கி வருவேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அச்சோ, நீ வேற சும்மா இருடி. இன்னைக்கு நீ புது ட்ரெஸ் போடல, இப்பவே போட்டா சரியா வராது. தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். ஓ, போய் ரெடி ஆக வேண்டியதானே? என் முடி இன்னும் காயல, அதான் நின்னுக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்த 6 அடி முடி இன்னும் காயலையா? அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த 6 அடி கூந்தல 6 அடியை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஏன் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். நான் யூடியூப்ல எத்தனை ஹேர் பேக் பார்த்திருக்கேன். நல்ல கருவேப்பிலைய எண்ணெயில கொதிக்க போட்டு தலையில தடவுனா நல்ல முடி வளருமா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நிச்சயமா அடுத்த 6 மாசத்துக்குள்ள என் முடிய 6 அடி கூந்தல மாத்தி காமிக்கிறேன். ஓ, சேலஞ்ச். சேலஞ்ச் எவ்வளவு பெட்டர்? 1000 rupees. எப்படியும் என்கிட்ட தோக்க தான் போறீங்க. 1000 ரூபாய் நட்டம் தான் உங்களுக்கு. அதையும் பாத்துருவோம். 2 பேரும் இன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறதாப்ல நம்ம கோலத்தை போட்டு முடிச்சிருவோம். ராசாத்தி நீயுந்தான் பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். முல்லைப்பூ கம்புதான் உன் கைய குத்தாதா ஊருக்குள் காம்பில்லாத பூ பூக்காதா மூக்குத்தி குத்தா. வாவ், கோலம் உண்மையாவே சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மகா. அர்ஜுன், கோலம் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. ஒன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஆதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி உனக்கு வலிச்சா ஒரு நொடி நான். எப்பா போதும். மறுபடியும் உங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. சரி, நான் போய் Dress மாத்திட்டு வரேன். அக்கா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வந்துட்டான். நான் போறேன். ஏய் மகா, பாத்து போ. இப்போ ரெடி, பால் பொங்கிக்கிட்டோம். சரிங்க, எனக்கு தெரியும். ஏடி, வயசு பசங்க இருக்கிற வீட்ல இப்படியா துணி போடுவேன்? மா விடுங்க, நல்ல நாளதுமா ஆரம்பிச்சிடாதீங்க. சின்ன பொண்ணு தானே. அக்கா பால் பொங்குது பாரு. அரிசி ஃபுல்லா போடு. பொங்கலோ பொங்கல். பொங்கல்.